அம்மா அவங்களா கூப்பிடுவாங்க இன்னைக்கு மதியம் மாற்றத்தால் விதியை சேர்க்கிறாங்க. இன்னைக்கு தடுமாறு சூழ்நிலை உருவாகிருக்குது. எதுவாக இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எனக்கு மனசால் எனக்கே ஆராய்ச்சி பார்த்து வலிமையை நிர்ணயிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மாதம் 24 பொழுதாக குழப்பத்துக்குள்ளே நிற்கிறேன். 7 மாதம் 24 பொழுதாக குழப்பத்துக்குள்ளே நிற்கிறேன். அந்த குழப்பத்துக்குள்ள தீர்வு இன்னும் கண்டறிய முடியாமல் தவிச்சு போயிருக்கிறீங்க. நான் மாற்றத்தை கொடுக்குறேன், கவலைப்படாதப்பா. என் எல்லைக்கு இன்னொரு குழந்தை அதிகாரம் போட்டு இதே ஒரு குறையில் வந்து நம்பி வாழ்க்கை நகைவஞ்சகமாக எனக்கு ஏமாற்றி இன்னைக்கு தடுமாற்ற சூழ்நிலை வச்சாச்சு. பொதுவாக தடுமாற்ற சூழ்நிலை உள்ளது வச்சாச்சு. மனசுக்கு நடத்தால் பெற்றோர் நடத்தால் இன்னைக்கு இதுவாக அதுவாக இங்கே மனம் வாங்கிட்டு இன்னைக்கு தடுமாற்றம் இல்லை. எனக்கு சொல்கிற புரியுதா? தடுமாற்றத்தில் நிற்கிது. இங்கே போனால் அது மாற்றத்தை கொடுக்கும், அங்கே போனால் அது எதிர்ப்பை கொடுக்கின்றதெல்லாம் மனசு வரும். இது முன்னாடி வந்து உயிரை மாற்றிக்கொள்ளாமலே இன்னைக்கு சூசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. சொல்கிற புரிஞ்சுதா இல்லையா? அதை தடுமாறி இன்னைக்கு தலைமாறி காத்து நன்னறி கொடுத்து மாற்றத்தை கொடுக்குறதுக்கு அழைச்சிட்டு வந்துருக்கேன். சொல்கிற புரியுதா? கலக்க வேண்டாம். மாற்றத்துக்கு நான் வழிமுறை நான் மெய்ப்படுத்தி கொடுக்குறேன். மெய்ப்படுத்தி கொடுத்து அதுக்கும் வழிமுறையை கண்டறிஞ்சு போயினா பக்கத்தை கொடுத்தேன். சொல்கிறீங்களா? அதாவது உனக்கு 3 காலம் யார் கூட வந்தது? 3 காலம் யார் போய் நிலைவந்தாங்க. பரிகார வழிமுறைகளை வந்து மாற்றம் பண்ணணும். சொல்கிறதுக்கா பரிகார வழிமுறை மாற்றம் பண்ணணும். ஜாதகம் இங்கே பார்த்தீங்களா? பார்த்து என்ன சொன்னாங்க? ரத்தம் கேட்கலாம் 3 மாதிரி அதிகாரம் மாங்கலியை ஏற்ற இறக்கி ஒரு சூழல் உருவாகி நிற்கும். சொல்கிறதுக்கு அதை மாற்றம் பண்ணி சரி பண்ணிக்கணுன்னா குழப்பம் தெரியும், குற்றங்கள் மாறும். அவங்க காத்திருக்கேன்டாப்பா. தப்பா இன்னைக்கு கணவனால் கைவிடப்பட்டு இன்னைக்கு குழந்தைய வச்சு தடுமாறி நிற்கிற குழந்தை முன்னாடி வளர்த்தான். முன்னாடி வா. ஆராய்ச்சி பத்ததுக்குண்டான ஒன்றே ஒன்று கண்ணே ஒன்று ஆராய்ச்சி அதிலே கண்டெடுத்தால் அதிகாரமனிடத்தை என்னையே நெய்வெடுத்து எனக்கு உண்டான வாழ்வாக கொடுத்தால் என்னை தசத்திற்கு என்னை சரியாக நிற்க தவிக்க வச்சு தவிக்க வச்சு போய் தனக்குன்னு ஆடிக்கு ஐயாத்தை உட்கார வச்சால் இன்னைக்கு அதுவே தசமாறி போய் குழப்பத்துக்கு உண்டாய் இன்னைக்கு வாழ்வாசாதான் தகச்சு போய் நிற்கிறேன். சொல்கிறதுதான் தகச்சு போய் நிற்கிறதுக்கு நான் வழிமுறை எனக்கு இந்த கருத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பானே, என் வாழ்வாக தேர்ந்து கொடுப்பானே, என் குழந்தை வாழ்க்கை நிறைவேற்றி கொடுப்பானே சொல்கிறதுதான். இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறதுக்கு ஒன்று தவிச்சு கொடுக்கிறதான். கணக்க வேண்டாம். மெய்ப்படுத்தி கொடுக்குறேன், கவலைப்பட வேண்டாம். சொல்கிறதுதான் மெய்ப்படுத்துகிறேன், கவலை வேண்டாம். எல்லைக்கு அதிகாரம் கேட்க வந்திருக்கு. 2 ஆண் குழந்தை பிறந்து நீ 2 ஆண் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு வாரிசு எல்லாம் தவிச்சு போய் நிற்கிறது. முன்னாடி வராத்தான் ஆராய்ச்சி பார்த்து அதிகாரத்துக்கு நான் வழிமுறை மெய்ப்படுத்தி பார்த்தோம்னா குழப்பத்துக்குள்ளே நிற்கிறேன். குழப்பத்துக்குள்ளே நிற்கிறேன். குழப்பத்துக்கு நான் நீதி என்ன வேறு ஆராய்ச்சி பார்த்து இந்த ஆராய்ச்சிக்குள்ள மாய விலையா மாந்திர விலையா இன்னைக்கு நட்பால வந்த நட்பால விதையா இன்னைக்கு மாய சக்தியால் வந்து விளையாடி மனம் தடுமாறி போய் மனம் கலந்து போயிருக்கு. குடும்பத்துக்குள்ளான குழப்பம் வந்து அதிகரிச்சுட்டே போயிருக்கு. அந்த அதிகாரத்துக்குள்ள மெய்ப்படுத்துக்குள்ள உணர்வு யாருக்கும் இல்லை. நீயா நானான்ற மாறுதட்டு குடும்பத்தில் 4 பிரிஞ்சிருக்கு. 4 திசையாக நிற்க சூழ்நிலை உருவாகி நிற்கணும். சொல்கிறப்போ அதை மாற்றம் பண்ணணும். அதை மனநிலையை போக்கணும். என் குழந்தைக்கு அதிகாரத்தோட மாதம் மாற்றி எடுத்து குடும்பத்தை மனநிலையோடு சொல்கிற புரியாதான் கலக்க வேணாத்தான் நான் காத்து நிற்கிறேன். கவலைப்படாத. தப்பா எல்லைக்கு அதிகாரம் போட்டு பொண்ணுக்கு 2 கணவன் கட்டி அந்த கணவன் சரியில்லாமல் வாழ்க்கையை தனியாக வந்து வாழ்க்கை நிற்கிறது. அப்போ முன்னாடி வரையாப்பா பொண்ணுக்கு 2 கணவன் கட்டி இன்னைக்கு 2 பேரும் இல்லாமல் தவிச்சு போயிருக்கு. முன்னாடி வா. ஆனா 2 கல்யாணம் பண்ண பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாமல் நிற்கிறது யாரு? நிற்கிறா 2 கல்யாணம் பண்ணவங்க ஒரு பொண்ணு. ஆராய்ச்சிப்பா அதிகாரத்துக்குள்ள வழிமுறை நிறைவேற்றம். இன்னைக்கு கூட்டு தொழிலாளர் அதிகாரம் பண்ணி இன்னைக்கு நயவஞ்சகத்தால் சிக்கி தவிச்சு போயிருக்கிற ஆண்மைக்கு முன்னாடி வரப்பா. கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் லாஸ் ஆனவங்க
பார்த்து அதிகாரத்துக்கு நாங்கள் நைபடுத்தி கொண்டு பார்த்தோம் மெய்யா பையன் உணவுக்குள்ள அதிகாரம் என்னென்னு மெய்யா பையன் உணவு வந்து இன்னைக்கு தடுமாற்றத்தில் தான் இருக்கிறான் செய்கிறது என்ன குழப்பம் வந்து நிற்குது பாதுகாத்தில் தரப்பட்டு நிற்குது நம்பி ஏமாந்து இன்னைக்கு நம்பி ஏமாந்து குழப்பத்துக்குள்ள நிற்கிறான் நட்பால வினை வந்து நிற்குது நட்பால வினை வந்து நிற்குது அந்த வினைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான் என் வாழ்க்கை மாற்றம் கிடைக்குமா கேட்காம இருக்கிறான் அம்மா வேலை அப்பா ஆமாம் ஆராய்ச்சி பார்த்துருக்கோம் அதிகாரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 4 நாள் பொழுதாக குழப்பத்தில் வந்து குழப்பத்துக்கு தொழிலில் வந்து குழப்பம் வந்து இருக்கிறோம் குழப்பத்துக்கு அப்போ அதனால் அதிகாரத்தை மெய்ப்படுத்திக்கிறாலும் மேலும் மேல் இன்னைக்கு விளையாட்டை இருக்கிறத தவிர குழப்பத்துக்கு நான் தீர்வுனால காண முடியலை ஆமாவா இல்லையா அது வந்து மாற்றம் இருக்கிறப்போ குழப்படாத எப்பா ஆலயம் மாதிரி என் கோயிலை வீடை நான் கட்டி செங்கல் எடுத்து வச்சு அது பாதியில நின்று தவிச்சு போய் நின்று அது தடுமாத்த நிற்கிது நீ எழுப்பி கொடுப்பியா எழுப்பி கேட்க முன்னாடி வராப்பா கட்டுமனை இருந்தாலும் பாதி நிற்கிது முன்னாடி வா அதிகாரம் போட்டு மெய்ப்படுத்திக்கிறோம் இடம் விட்டு இடம் மாறி அதிகாரத்தை வெளிவர மெய்ப்படுத்தி வைக்கணும் எனக்கும் அதிகாரத்தை 4 பேர்த்துக்கு ஆனால் குழப்பத்துக்கு உள்ளாய் செய்ய வேண்டிய பரிகாரம் குழப்பத்துக்கு மாய சட்ட உள்ள ஊழல் இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த உத்தரவு கேட்காம எடுத்தேன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை உட்காந்து இன்னைக்கு வேலை வந்து நிற்கிது சொல்றதுக்கு தான் எதை நோக்கி நம்ம சொல்றோம் ஏதோ ஒரு நேரத்தில் தடுமாட்டம் இருக்கிறதுனால அந்த தடுமாட்டம் முயற்சிக்கிற அதிகாரம் இன்னைக்கு நம்ம தவறு சொல்றதுன்னா அதை மாற்றம் பண்ணணும்னா நல்லா இருக்கும் சொல்றதுன்னா பூமியை சுத்தம் பண்ணி அதிகாரம் பண்ணியாத்தான் சுத்தம் பண்ணி மன எழுப்புனியா சுத்தம் பண்ணி மன எழுப்புனியாத்தா பழக்கத்துக்கு இல்லை இருக்குது என்ன வழிமுறையில் சுத்தம் பண்ண என்ன வழிமுறையில் மனையை சுத்தம் பண்ண ஐயரை வச்சு என்ன பண்ணாங்க அவனுக்கும் ஆஸ்தி அஞ்சாயிரம் பூமிக்கு ஆதிக்கிறது அந்த ஆசை கொண்ட இடத்த மாய பிறப்பிடத்தை அதிகாரம் இடத்தை புதஞ்சு நிற்கிது அதிகாரம் இடத்தை புதஞ்சு நிற்கிது தட்டி எடுத்து அதுக்கு மாற்றம் பண்ணி கொடுக்கணும் தட்டி எடுத்து மாற்றம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறாங்க மாய விளைவு எடுத்து மாயவை கொண்ட இடத்தாலும் நீரை எடுத்தாலும் பிரபஞ்ச எடுத்தாலும் புண்ணிய பூமியாக பதினொன்றால் நீராட்சி நவதாயத்தில் விதைத்தாலும் நவதாயத்துக்கு அதிகாரம் போட்டாலும் 33 கோடி தேவன் நவதாயம் எடுத்தாலும் கோமாத பசுவன் நடத்தும் தானியம் இருந்தாலும் நீர் சுரப்பது போல பால் சுரப்பது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பு நிற்கும் அந்த வழிமுறை பண்ணால் தவறு விட்டுருங்க சொல்கிறது புரிதா இல்லையா நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணியிருப்பேன் ஆரம்பத்தில் பண்ணணும் சரியாக போயிடணும் தூங்குக்கு எதுக்கு போடணும் ஆண்ட தெய்வங்கள் இருக்கும் அதுக்குள்ள வழிமுறையை நம்ம கடைபிடிச்சோன்னா மாற்றத்தை செய்யணும்னா இல்லையா அது கடைபிடிச்சதுனால அதான் பொண்ணை கட்டி வச்சாலும் அந்த இடத்துல எலும்பு கூட அதிகாரம் கடைபிடிச்சு வைக்கணும் சொல்கிறதுனா மாற்றப்படி மாற்றப்பட்டு வைக்கிறது